அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருள்ளே தளம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். வணக்கம் சாமி. வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. வணக்கம். ஹரிமாதிரி வணக்கம். வினோதிரம் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். சொல்ல ஐயா வணக்கம். சரி சாமி, நான் உள்ள போகும்போது என்னமோ கருத்து வேறுபாடு அப்படி இப்படின்னீங்க. சரி ஐயா, பட்டது தலைவர்ட்டீங்க. என்ன ஐயா எப்படி சொல்லிவிட்டீங்க? தொண்டரையா, தலைவர் இல்ல. சுத்த சன்மார்க்க தலைவர் நீங்க தான். சாமி, ஞான சமரச சுத்த சன்மார்க்க தலைவர் வள்ளலார் நாள்ல வள்ளலார் தான் தலைவர். என்ன சாமி கருத்து வேறுபாடு அப்படி இப்படின்றீங்க? என்னது? வீடியோஸ் நிறைய வருது இல்லையா? எங்க யூடியூப்ல வருது, குரூப்ஸ்ல வருது இல்லையா? சன்மார்க்க கருத்து தான், ஆனா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடுது இல்லையா? ஒரே கருத்தா இருந்தா ஈஸியா இருக்கும் பாக்குறதுக்கு. அது சொன்னார் சாமி. நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்பு, சோசியல் மீடியா எல்லாம் நம்ம மனசு மாதிரி தான் சாமி. நம்ம மனசு மாதிரி தான். விளங்குதா? அதுல என்னமோ வந்துட்டு போவோம். ஒவ்வொன்னையும் பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு வச்சுக்கல, அவ்வளவுதான். தவறு செஞ்ச மாதிரிதான். அதனால சாமி பாருங்க, அது வர்றதாச்சு எவன் சாமின்னு நம்ம சொல்றது. சாமி எவனும் நம்ம சொல்றது கேட்க மாட்டாங்க. அவங்க போட்டிருப்பாங்க, நான் அதை பத்தி கண்டிக்க எதை வேணாலும் போடுங்க, எல்லாம் எனக்கு போட்டு போங்க, எதையும் நான் வாங்க போறது இல்ல. அதனால அதை பத்தி ரியாக்ட் பண்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ன சாமி, என்ன நினைக்கிறீங்க? நம்ம மனசு மாதிரி சாமி. இந்த சோசியல் மீடியாங்கிறது நம்ம மனசு சோசியல் மீடியா ஒண்ணு. என்ன சாமி, சோசியல் மீடியால மனசு தான் இருக்கான், அவன் மனசுல அப்படியே கக்கறான் சாமி அங்க. அத வந்து ஒவ்வொரு சோசியல் மீடியா ஏன் பிடிச்சிருக்குனாக்கா, அவன் மனசுல உள்ளது அப்படியே கக்குறாங்க. அப்ப அவன் மனசுல என்ன இருக்குன்னு இவன் போய் பாத்துக்கிட்டு இருக்கிறான். புரியுதா சாமி? சோசியல் மீடியான்றதே வந்து அதாவது கூட்டு சேர்ந்த கூட்டு களவாணி மனங்கள். என்ன சாமி இந்த ஏமாயிட்டு சென்சர் பண்ணிருங்க. இது அப்ப சொன்னீங்களா கூட்டு களவாணி சொல்லிட்டு, அதெல்லாம் சென்சர் பண்ணிருக்கேன். ஆமா உண்மைனே, கூட்டு களவாணி மனம் பண்ற வேலை. அப்படியா? அதாவது ஒரு கூட்டான மனம் தான் வந்து சோசியல் மீடியா. அதாவது எல்லாருடைய மனமும் அங்க இருக்கு. ஆமா தானே? நீங்க இப்ப யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னாக்கா என்னென்னமோ வீடியோ இருக்கு. அவன் மனதுக்கு தக்க மாதிரி போட்டிருக்காங்க. சரியா இல்லையா? அதுல நம்ம மனதுல உள்ளதையும் நம்ம போடுறோம், முப்பாயாவ மனதில் உள்ளதையும் கொஞ்சம் போட்டு விடுறாங்க சாமி. அதாவது ஞானத்தை கொஞ்சம் அப்படியே தெளிச்சு விடுறாங்க முப்பாயா. எல்லாருடைய மனதுல என்ன இருக்கோ அதுதான் சோசியல் மீடியா. சோசியல்னாலே மனம்னு அர்த்தம். சரி சாமி, கடவுளை பார்ப்போம். போன வாரம் கடவுளுடைய உண்மைதான் என்ன அது வரைக்கும் இன்னும் பார்க்கல, அதை பார்க்க போறோம். அதாவது நம்ம போன வாரம் என்னென்ன பார்த்தோம்னாக்கா, எல்லா பெயரும் கடவுளோட பெயர் தானே. இது வந்து வள்ளலார் சொல்லியிருக்காரா, புத்தரென்பேன் அருகரென்பேன், அந்த பாடம் தான் பார்த்தோம். சரி, இல்லாத சமயத்தை வழிபாடு செய்யறதுனால என்ன பலன் கிட்டும்? முடியாது, ஒண்ணு இல்லை அப்படின்ட்டீங்க. சரி சாமி, அப்புறம் ஆனா வணங்கி எல்லாரும் பலனை விட்டுருக்காங்களே. இத நல்லா நடந்திருக்கு, இது நடந்திருக்கு, அது நடந்திருக்குன்றாங்களே, அது என்ன காரணம்? அது அவன் வணங்கித்தக்க மாதிரிதான் நடக்கும். நீ வணங்கு, வணங்காம போ. நமக்கு பலன் எல்லாமே நம்ம வாழ்க்கையே கொஞ்சம் என்ன விலைன்னு சொல்றா இல்லையா? ஆமா, பலன் சொல்றா இல்லையா? ஆமா. கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம நல்லா செஞ்சிருந்தோம்னா நல்லா தானே நடக்கும். அதை வணங்கினாலும் சரி வணங்காலும் சரி நடக்கும். சாமி விளையுதா?
புரியுது. அப்படி இப்ப பாத்தீங்கன்னா கடவுளே இல்லைங்கிறாங்க, அவனுக்கு தான் நடக்குது. ஆமா நடக்குது. அப்ப அவன் எப்படி யார் நடத்துறது? ம் அவன் முன் தெரியும் வேணா அவ்வளவுதான். ஐயா சொல்ல பாருங்க, பெயர்ப்பது கரண பரிசுகள் சொல்றாரு இல்லையா? ம் கரண பரிசுகள் முன்ஜென்மம் நாம் என்ன செஞ்சோமோ அதனுடைய பலன் வந்து அஞ்சு அனுபவிக்கிறோம். ம் இப்ப கொடுக்கல, ம் முன்ஜென்மம் வேணே நல்லது நல்லது நடக்கும். இப்ப யாருக்காதான் நடக்கும், ம் சாமி கும்பிட்டாலும் சரி கும்பிடாலும் சரி நடக்கும். நடக்கும். இல்ல சாமி, இப்ப நம்ம கூட நினைச்சதெல்லாமா நடக்குது சாமி கும்பிடுறவனுக்கு? இல்ல சாமி இப்ப சாமி கும்பிடுறான், அவனுக்கு நினைச்சதெல்லாமா நடக்குது? இல்ல அவன் அப்படியே சொல்ல வணங்கி முடியாது. தக்க மாதிரிதானே சாமி நடத்திட்டு இருக்கு கடவுள். அதாவது இப்ப வந்து சாமி, இப்ப கடவுள் வந்து இப்ப இப்ப நான் கடவுள்னு வச்சுங்களேன், என்கிட்ட வந்து சாமி கும்பிடுறவன் வந்து கும்பிடுவேன், அவனுக்கு நான் அள்ளியா கொடுக்க முடியும்? நான் நடுநிலைமையா இருந்து பல்வினை தீவினை வன்கையேற்றால அவன் வந்து கும்பிட்ட உடனே அதுக்கப்புறமே அவனை வன்கையேற்றல என்னென்னலாம் ஆட்ட முடியுமோ ஆட்டி விட்டுட்டு தான் இருக்கிற. அது மாதிரிதான். இல்ல அதாவது ஐயா சொன்னாரு, பயப்புறு கரண பரிசுகள் பற்பால உயிரெல்லாம் ஒண்ணுதான். வாழ்க்கை விதமா மாறுறதுக்கு காரணம் என்னன்னா அவனுடைய கரணங்கள் இருந்தது, அதனுடைய பலன் தான்டா இது அப்படிங்கிற கரண பரிசு. இந்த வாழ்க்கை கரண பரிசு. நம்ம நல்லா இருக்கோம்னா கொஞ்சம் இல்லாம நல்ல செஞ்சிருக்கோம், நல்லா இருக்கும். நல்லா இல்லைன்னா கொஞ்சம் இல்லாம நல்லா செய்யல, செஞ்சுதான் நல்லா இருப்போம். இதுதான் ரிசல்ட். இப்போ உதாரணம் சாமி, அன்னைக்கு அந்த பையன், அவன் பேர் என்ன, தரனு, அவன் சொன்னா பாத்தீங்க ஒரு அனுபவம், ஜோதி வழிபாடு வேலையை பார்த்து விட்டுருச்சுன்ட்டு. ஆமா ஆமா, அவன் என்ன நினைச்சு அந்த ஜோதியை வழிபட்டான்? கடவுள் நினைச்சான்னு பட்டான். ஆனா கொஞ்ச நேரத்துல கடவுள் என்ன வேலையை பார்த்தாங்க பாத்தீங்களா சாமி? கொஞ்ச நேரத்துல. அப்ப அவன் நல்வடி தீவடிக்கு தக்க மாதிரிதான் நடக்குது. நீங்க கடவுள் வணங்குறாரு வணங்கல அந்த கணக்கு எல்லாம் கிடையாது. சரி சாமி, கடவுள் என்ன அப்படின்னு போனோம் பார்த்தோம். இல்ல அடுத்து இப்ப நீங்க இறைவன் உருவமா அருவமா அருவமா எது உண்மை? அதான் கதை. சொல்லுங்க. வணக்கம் சாமி. சரவணா சொல்லுங்க சாமி. சாமி சரி, இப்ப முன் ஜென்மத்துல செஞ்ச புண்ணியத்துல அவங்க இப்ப அனுபவிக்கிறாங்க சொல்றீங்களா சாமி? ஆமா. இப்ப என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொலை புள்ளையர் தவக்காதவங்க வந்து இப்ப கடவுள் கிட்ட வரமாட்டாரு. இப்ப அப்ப அவங்க எல்லாம் இப்ப இருக்கிற சும்மா வச்சுங்களேன், ஒரு மந்திரி இருக்காரு, கோடி கணக்குல சொத்து வச்சிருக்காரு. அவரு போன பிறவில புண்ணியம் செஞ்சிருப்பாரு சாமி. ஒரு சைவமா இருந்தோ இல்ல ஒரு சாமி பாக்ஸ் ஒரு தவம் செஞ்சோ அந்த மாதிரி புண்ணியம் செஞ்சிருப்போம். இல்ல வெறும் தர்மம் மட்டும் பண்ணிருப்பாங்களா? அவங்க சைவத்தை கடைபிடிச்சு இல்ல பக்தி தர்மம் தான். வெறும் தர்மம் செஞ்சாலே நல்லா வந்துடலாமா சாமி? அடுத்த பிறகு பணம் வரும், அவ்வளவுதான். அருள் வராது. ஓ ஓகே சாமி, அதான் டவுட். ஏன்னா இப்ப எங்க ஊர்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் காசெல்லாம் அடிச்சுட்டு இருந்தாரு ரஜிப்னு. ஏன்னா அவரு இப்ப உள்ளுக்கு இருக்காரு ஜெயில. எவ்வளவு இருந்தாலும் அருள் வராது. அருள் வரலாம் தண்டனை வந்துடும். இல்ல என்ன நீங்க சொல்ற கருத்துல இருந்து நான் கொஞ்சம் மாறுபடுறேன். அதாவது இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னாக்கா, அவர் புண்ணியம் பண்ணாரு அதனால காசு பணம்லாம் இருக்குன்ட்டு. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்கா சாமி, காசு பணம்லாம் இருந்தாக்கா நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா அவனுக்குள்ள எவ்வளவு துன்பம் இருக்கு தெரியுமா? அதை ஏமாத்தணும். என்ன பொறுத்த வரைக்கும் சாமி, நான் நினைக்கிறேன் அவர் நிறைய பாவம் பண்ணிருப்போம் போல இருக்கு. அதனாலதான் அவ்வளோ கஷ்டம். என்ன நினைக்கிறீங்க? இப்ப இந்த ஒரு அரசு தத்துவ பொறுத்தர் அனுபவிக்கிறார்ல 380 மில்லியன் ஸ்கிராப் மெட்டல் பிணைங்களே ஒரு தமிழ் தத்துவ வெயிட் பண்ணிருக்கானுங்களே. அவரு பேங்க் அவனுங்க ஒரு கல்குலேஷன் கொடுத்துருக்காங்க. பேங்க்கும் இன்கம் டேக்ஸ்க்கும் இது வரைக்கும் டேக்ஸ் ஏமாத்துறது வந்து 950 மில்லியன் ரிங்கெட் கவர்மெண்ட்டுக்கு நட்டமா அந்த ஆளால. ஏன்னா அவர் இன்ஃபேக்ட் மலேசியன் இல்ல, இந்தியன். ஆனா எங்க டத்தோ டைட்டில் வச்சு இங்க செட்டில் ஆயிட்டாரு. பாருங்க,
இல்ல எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுறாங்கல்ல. பணம் ஒண்ணுன்னு போறதுனால சாமி, பணம் நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா வெளியில பாத்துட்டு ஜாலியா இருக்காங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாரு சாமி. சாமி எங்க வீட்டு பக்கத்துல எங்க பக்கத்துல ஒரு வீடு இருக்கு சாமி. 5500 ஸ்கொயர் ஃபீட் வீட்டை 1100 ஸ்கொயர் ஃபீட் வீட்டை இடிச்சுட்டு அத வந்து 5500 ஸ்கொயர் ஃபீட்டா கட்டி அவங்க வீட்டுல 7-8 காடி இருக்கு. ஆனா வீட்டு முன்னுக்கு வந்து ஒரு மோட்டர் நின்றா போதும் எனக்கு கால் பண்ணிடுவாங்க. ஏதோ ஒரு மோட்டர் நிக்குது, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? எங்க வீட்டு முன்னுக்கு வந்து நிக்கிறாங்க, சிசிடிவில பாத்துக்கிட்டே இருக்காங்க. இது நிம்மதியான வாழ்க்கையா? பயப்படுறான். அந்த அளவுக்கு பயம். ஒரு மோட்டர் அன்னைக்கு ஒரு நைட் அடிக்கிறாங்க. பக்கத்து முன்னுக்கு யாரோ 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. என்ன ஆகுது? ஆனா பாவீங்களா, நைட் 1 மணிக்கெல்லாமோட தூங்காம இது பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க? ஜாலியா தூங்கிட்டு இருக்கேன். என்னடா 1 மணிக்கு அடிக்கிறாங்க? வெளியே போய் பார்த்தாங்க அவன் எவனோ 2 பேரும் மோட்டர் கெட்டு போச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கா. அதை இவங்க அலர்ட், அதாவது முன்னுக்கு எவனோ போனாக்கா அலர்ட் பண்ணும் போல இருக்கு. இவங்க எழுந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு. வீட்டை சுத்தி கேமரா போட்டிருக்காங்க. பயம், அவ்வளவு பயம் பாருங்க. பயம். இப்ப நான் யோசிச்சேன், நம்ம ஏதோ பரவாயில்ல படுத்தா தூங்குறோம், எவன் வந்து நின்றான்னா போனான்னா கேட்டுலாம் பாடு திறந்து கிடக்குது. வீட்டு பின்னாடிதான் எல்லாமே திறந்துதான் எல்லாமே கிடக்குது. ஜாமான் கிச்சனே வீட்டு பின்னாடிதான் இருக்கு. வராங்க வந்தா ஒரு இடையில ஒரு கொஞ்ச நாள் ஒரு 2 வருஷம் முன்னுக்கு ஒரு திருடன் தான் சாமி. எனக்கு வந்து வெங்காயம், எண்ணெய், உருளைக்கிழங்கு திருடி நானும் நிறைய வாங்கி வச்சுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு காண போயிட்டான். சப்பாத்து ரொம்ப கஷ்டமானவங்க போல இருக்கு. சரி நம்மளும் வாங்கி வச்சுக்கிட்டே இருப்போம்னு வச்சுக்கிட்டு இருந்தோம். காண போயிட்டான். திடீர்னு பிடிச்சிட்டாங்க. என்ன திருடிக்கிட்டு இருந்தா பாருங்க. எந்த அளவுக்கு காசு இருக்கு. ஆனா காசு வந்தோடனே இப்ப வந்து காசு வந்து ஒரு அளவுக்கு மேல போயிருச்சுனாலே ஒரு பயம் வந்துருக்கு. ஏன் வருதுன்னு தெரியல. செல்வசேகர் ஐயா மாதிரி இந்த பணக்காரங்க தான் கேட்கணும். சொல்லுங்கய்யா, எதனால அந்த பயம் வருது? எழுதுகிறையா அமைதியாயிட்டாரு. நேர்மையா சம்பாதிச்சா பயம் தேவையில்லை. இல்ல ஆக்சுவலி நம்ம நினைக்கிறோம் காசு வரும்னா நிம்மதியா இருக்கேன். அவங்க குடும்பத்திலே எவ்வளவு பிரச்சனை. காசு வந்துட்டாலே பொண்டாட்டி நம்ப முடியாது, பிள்ளைகளை நம்ப முடியாது. என் ஒய்ஃப் வந்து சாமி ஒரு டிராமா பாத்துட்டு இருக்காங்க. நைட்டு பாப்பாங்க. எனக்கு வேற வழி இல்லை, நானும் உட்காந்துனா கூட பார்த்துதான் ஆகணும். அதுல ஒரு பாக்குற சாமி அந்த காலத்து ராஜாக்களோட டிராமா. அதுல வந்து ஒரு ராஜா இருக்கான். அவனுக்கு நிறைய வாய்ப்புங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு பிள்ளைங்களாம் இருக்காங்க. அந்த ராஜா என்ன பயப்படுறானாக்கா, என் பிள்ளை எவனாச்சும் என்ன போட்டுருவானோ. பாருங்க சாமி, அவனுக்கு பாருங்க என்ன பயம்ட்டு. என் பிள்ளைங்க எவனாச்சும் என்ன செய்து என்ன போட்டுருவானோன்ட்டு இவன் பிள்ளைங்களை கொள்றான். பாத்தீங்களா? இது ஒரு வாழ்க்கையா? இந்த வீட்டுக்கு சொல்லுங்க, இது ஒரு வாழ்க்கையா? இது புண்ணியமா பாவமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியால அப்படிதான் பண்ணாங்க. ஷாஜகான் இருக்க அப்பா போட்டு போட்டா ராஜா. இந்தியால முஸ்லீம் ஆட்சி எல்லாம் வருதுல, ஒவ்வொருத்தரும் அப்பா போட்டு தான் வந்தாங்க ராஜாவா. அப்பா போட்டுதான் இங்க வந்திருக்காங்க பாத்துங்க. அப்ப அவன் எந்த அளவுக்கு நரகத்துல இருந்திருப்பான் பயத்துல. சொல்லுங்க சாமி. போடுவானோ, எப்ப இது பண்ணுவானோன்ட்டு. இப்ப என் பக்கத்து வீட்டுல அப்படிதான் இருக்காங்க. அதனால சாமி எனக்கு நிம்மதி இல்ல. இவங்க அடிக்கடி கால் பண்ணி உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களா, வெளியே 2 பேர் நிக்கிறாங்க, அவங்க உங்க வீட்டுக்கு வந்திருக்க மாதிரி அப்படின்ட்டு இவங்க இட உயிரை வாங்கிட்டு இருக்காங்க பாரு. அவன் பக்கத்துல இருந்தது அந்த துன்பம் அப்படியே என் பக்கத்தும் லைட்டா வந்து அடிச்சுட்டு போகுது. பாத்துக்க நான் பண்ண பாவத்தை. இப்ப கேமரா எல்லாம் வந்து சென்சரோட வருது பாருங்க.
ஒரு அதான் அங்கே சரி, 5 இவனும் மீட்டர் move வரைக்கும் ஆள் பண்ணாங்க, சத்தம் இருந்தாங்கன்னா அது போட்டுறக்கூடாது. பீப் பண்ணுது. ஆமா, அதுல தான் அவனுக்கு பயந்து போயிருக்கிறது. இவனுங்களும் கரெக்டா அங்கதான் மோட்டர் கிட்டு போவோம், அங்கதான் இதாகும். இவனுக்கு அங்கதான் நிப்பானுங்க போயிட்டு, எதுக்குதான் நிக்கிறாங்க தெரியாது. ஏன்னா யாரை விட்டுச்சு தூங்க விட நிம்மதி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி. எனக்கு கரெக்டா கால் பண்ணிடுவாங்க, எனக்கு கரெக்டா அடிச்சிருவாங்க. நான் பாஸ் காரனுங்களா? கவர்மெண்ட் ஆபீசர் பாஸ் இல்ல, நல்ல காரனுங்களா? மனுஷன் ப்ராஜெக்ட் தான், ஏதாச்சும் நல்லதான். இருந்தாலும் இங்க வாழ்க்கை நரக வாழ்க்கையா இருக்கேன்னு யோசிக்கிறேன். சொல்லாரு உருவம் அருவம் ஒருவர் ஒன்றுமில்லாத என்னால அப்படிங்கிற ம். அவள் சொல்ல பாருங்க, ஒன்றன இரண்டன ஒன்றெண்டன. ஒன்றுன்னா உருவம், ரெண்டுன்னா அருவம், இன்னும் உருவம். இவை அன்றான விளங்கி அற்புதம், இது எதுவும் கிடையாது. ம். ஒன்றும் இல்ல. இன்னொரு பாட்டுல உருவாய் அருவாய் புது அருவாய் ஒன்றுமல்லீர் வாரீர் அப்படின்னு பாடுறாரு. அதனால ஆண்டவனுக்கு ஏன்னு கேட்டா, ஆனா யாரும் பார்க்கல சார், யாரையும் பார்த்தது இல்லை. பார்த்தது பார்க்காத எப்படி சொல்ல முடியும்? பார்க்காத ஒரு பொருளை உருவம் இருக்கா அருவம் இருக்கா உருவம் இருக்கா இது யாருக்கு தெரியும்? இப்ப என்னாச்சுன்னா சாமி, ஒரு உருவமா படைச்சு வச்சனால இப்ப நம்ம கடவுளே பார்த்தது இல்லையா? நான்லாம் கடவுளே ஆமா. பார்த்தது கிடையாது சாமி. ஆமா, யார் பார்த்தா? ஒரு இல்லைங்க சொல்றேன், நான் கடவுளே பார்த்து கிடையாது. படத்தை பார்த்தானே ஓ கடவுள்னா இப்படிதான் இருப்பாருன்னு சொல்லிட்டு பயபக்தியா கும்பிடுறது. அப்படிதான் பண்ணிட்டாங்க. அப்படியே கும்பிட்டுக்கிட்டு கீழே பார்த்தாக்கா ஒரு பிள்ளைய போட்டு மிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, எதுக்குன்னு ஒரு கேள்வி வருது. சாமி கை குழந்தைய அன்னைக்கு என் பையன் கேக்குறான் சாமி அன்னைக்கு அந்த ஒரு தம்ப்நெயில்ல நான் போட்டிருந்தேன். தம்ப்நெயில்ல வந்து இவரு நடராஜர் படம் போட்டிருந்தேன். நடராஜர் படுத்துட்டு அவன் பாத்துட்டே இருந்துட்டு, நான் அப்பதான் அப்லோட் பண்ண போறேன் வீடியோவை. அந்த தம்ப்நெயில்ல அப்லோட் பண்ணி பாத்துட்டே இருந்து கேக்குறான், ஏன் இந்த பேபியை போட்டு இந்த ஆள் மிச்சிக்கிட்டு இருக்கான், எதனால பாரியா? அப்ப எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம என்ன சொல்ல முடியுமா? அது வந்து ஆணவ கடவை. அவரு மீச்சிருக்குல அந்த பேபியை காலால தூக்கிட்டு இருக்காரு, போ உடனே புரியுட்டு. சரி சாமி, புறத்தே செயல்படும் ஒரு சக்தியை இறைவன் என்று முன்னோர்கள் கூறினார்கள். தங்கள் தரத்திற்கு ஏற்றவாறு இறைவனும் உருவங்களையும் பெயர்களையும் கற்பித்தார்கள். பின்னர் வந்த அருளாளர்கள் உண்மை என்னதென்று அறியாமல் அந்த உருவங்களிலே கடவுளர்கள் இருந்து அருள் புரிவதாக மக்களை நம்ப செய்து விட்டார்கள். இப்ப யாரு அருளாளர்கள் பண்ண வேலையதானா? இல்ல இப்ப என்ன கதைனாக்கா, ஒருத்தன் வந்து உருவாக்குனான் உருவத்தை, சரியாசாமி? அவன் உருவாக்கணுக்கு அவனுக்கு தெளிவா தெரியுமா? அதான் கேள்வி. இப்ப அவனுக்கு தெளிவா தெரியுமா இது வந்து கடவுள் இல்லைன்ட்டு? இல்ல அவன் மனசு பண்ணான். மனசு என்ன தோணுச்சோ உருவம் போட்டான் சொல்றாங்க. கடவுள் இப்படிதான் இருப்பான்னு அவன் உருவம் கற்பனை பண்ணிக்கிட்டான். ஆமா, சரி. வந்த வல்லபெருமானார் இந்த உருவங்கள் எல்லாம் கற்பனை என்றும் அவற்றை வழிபடுவது அவசியமில்லை என்றும் விளக்குகிறார். பரமாகாச சுருமராகிய கடவுளை அருட்பொரு ஜோதி என்று வள்ளலார் அழைக்கிறார். இது சரியா? வள்ளலார் தான் வந்து சமயநிலை எனக்கு ஒரு கேள்வி என்ன, அருட்பெருஞ்சோதின்னு வள்ளலார் மட்டும் சொன்னாரால அதுக்கு முன்னுக்கு யாரும் சொல்லியிருக்காங்க? ஜோதின்னு சொல்லிருக்காங்க. ஓ பாத்துருக்கீங்க? எங்க பாக்குறாங்க? அப்புறம் எங்க கற்பனை தான், ஜோதி கற்பனை பண்ணலாம். ஓ ஜோதி. சரி சாமி, திருமூலர் திருமந்திரத்துல எழுதியிருக்காரா சாமி அருட்பெரும் ஜோதின்னு? திருமூலர் திருமந்திரத்துல எழுதியிருக்காரா அருட்பெரும் ஜோதின்னு பாடல்கள்ல? சரி சாமி, பாட்டு இருக்கிற மாதிரி தெரியுது நீங்க கேக்குறத பார்த்தாக்கா. தெரிஞ்சுக்கிறியா? நீங்க கேக்குறத பார்த்தாக்கா எனக்கு அப்படியே தெரியுது. ஏதோ பாட்டு மனசுல வச்சுதான் கேக்குறீங்க. சொல்லுங்க என்ன பாட்டு? இல்ல கேள்விப்பட்டதான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுதான் ஒரு டவுட் கிளியர் பண்ணிக்கிறேன். அருட்பெருஞ்சோதின்னு ஒரு பாட்டு இருக்கு.
சிவவாக்கியர் பாடுறாரு என்ன சாமி. ஓடி ஓடி ஓடியே அந்த பாட்டா? ஆமா உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாடியே நாட்களும் கழிந்து போய், அதான் அந்த சாமியா? அந்த பாட்டா சாமி? ஆமா ஆமா அதேதான். வாடி 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 வாடியே வாடி மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி கோடியே எண்ணிறந்த கோடியே. சொல்லுங்க. ஆண்டவன் உட்கலந்த வந்து உள்ளே ஜோதி. இருக்கான்னு சொல்லி ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களுக்கு அழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடி. ஜோதி உள்ள ஜோதியை பார்த்துக்காங்க. அது நாடி நாடி போய் கடைசி நாள் கழிஞ்சு போய் மாண்டு போனாங்கன்னு பாடுறாரு சிவவாக்கியர். சிவவாக்கியார் பாடுறாரு. ஆமா நம்ம ஒரு லெவல் வருவோம். அதாவது ஒருவன்லாம் எப்படி முந்தைய பார்த்துட்டோம் இல்லையா? சரி, ஓகே, வாங்க அடுத்து போவோம். உள்ள வந்து எப்படி உள்ள இந்த வினாவிடையில தொடர்ந்து பார்த்தாதான் புரியும். ஒவ்வொரு எபிசோட் பார்த்தா புரியாது. ஏன்னா கேள்வி வந்து ஒண்ணு மாத்தி ஒண்ணு கேள்வி வந்துட்டே இருக்கு. வினா விடை, அப்புறம் அதுக்கு வினா விடை, அது விடை வச்சு அந்த ஒரு வினா அப்படி வர்றதுனால இந்த எபிசோட்லாம் முழுசு அப்படியே தொடர்ந்து பார்த்தாதான் விடங்க வரும். அதனாலதான் சாமி நான் தலை போடும்போது கடவுள் பாகம் 1, கடவுள் பாகம் 2, அங்க பாகம் 1 பாக்கல, பாகம் 2 பாக்குற, பாகம் 3 புரியாது. அது வந்து இது வந்து வினாவிடையா வர்றதுனால ஒரே எபிசோட்ல மொத்தம் காட்ட முடியாததுனால நாம வந்து பிரிச்சு வச்சு போடுறோம். பாக்குறவங்க என்ன செய்யணும், தொடர்ந்து பார்த்தா அப்படியே விட ஒரு கேள்வி பதில், அது பதில் விட்டு ஒரு கேள்வி அப்படி வரும். இப்ப வந்து ஒன்னா உருவமா அருவமானா உருவம் இல்லை சொல்லிட்டோம். சரி ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அதுலதான் வந்து விளக்கம் தரேன். 36 கேள்வி படிச்சிடும். 36 கேள்வி படிச்சிடும் சாமி. இப்ப வள்ளலார் வந்து என்ன சொல்றாரு? அருட்பெருஞ்சோதின்னு சொல்லிட்டாரு. சரியா சாமி? ஆமா. சரி, புறத்துல அப்ப ஆண்டவன் வந்து அருள் நிறைந்த பெருஞ்சோதியாக விளங்குகின்றான்னு கொள்ளலாமா? இப்ப அருட்பெருஞ்சோதினாக்கா அருள் நிறைந்த, அருள் பெருகிய ஜோதி தானே அர்த்தம். சரியா சாமி? ஆமா ஆமா. இப்ப அருட்பெருஞ்சோதினாக்கா வெளியில வந்து அது ஒரு ஜோதியா இருக்கு, நம்ம அப்படி பாக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு சூரிய வெளியே பாக்குறோம் சாமி, அந்த மாதிரி பாக்கலாம் அப்படின்னு கொள்ளலாமா? வெளியில பார்த்தோம்னு சொன்னா அனுப்பா முதல்ல போல படிக்கணும். ஐயா என்ன சொல்றாரு, முதல்ல ஆகாசம் அனாதி, காரணமான பரமாகாச கடவுள் அனாதி, பரமாகாச சுரூபம். என்னன்னா பரமாகாசம், வெளிதான் சொன்னார். இது வந்து புறத்தில் இறைவனோட உலகம் வெளிதான். நீங்க தவம் பண்ணி தவத்தில் அதுவும் வரும் பொழுது 9 நிலைகள் இருக்கு தவத்துல. விந்து, நாதம், பரவிந்து, பரநாதம், திக்ராந்தம், அதிகிராந்தம், சம்மேளனம், சுத்தம், அதீதம், 9 நிலை இருக்கு. ஒரு அருவமா வரும் பொழுது, பரநாள் வரும் பொழுது உள்ள நம்ம உடம்புக்குள்ள பேரொழி தெரியும் வரும்போது. வெளியில இல்ல இந்த பாட்டா சொல்லுங்க. இல்ல வெளியில தெரியாது, வரும்பொழுது பேரொழி தெரியும். அதுக்கப்புறம் அப்படியே தாமன்ட்டே போனோம்னா அப்புறம் மத்தியில பொன்னொழி தெரியும். தொடர்ந்து போனா உள்ளொழி தெரியும். இதைத்தான் இறைவன் வளர்ந்து சொல்றாரு, பேரொழிதான் யாருடைய அடி, பொண்ணுதான் அவனுடைய நடு, உள்ளதான் அவனுடைய முடி, இதான் அடிக்கிற முடின்னு சொல்லி இது வந்து அனுபவத்துல உள்ளதான் தெரியும், புறத்துல தெரியாது. அவன் நிறைய சொல்றார், ஆண்டவன் புறத்துல அதை காட்ட முடியாதுங்கிறார். பொது உணரும் போதலால் பிரித்து அதில் தோன்ற அற்பெருஞ்சோதி. பொதுனா பொருள்மதி, பொருள்மதியை பார்த்து பார்க்கலாமே தவிர வெளியில அதுதான் அற்பெருஞ்சோதி காட்ட முடியாதுங்கிறார். வெளியே காட்ட முடியாதுங்கிறார். பொருள்மதியில பார்க்கறது என்ன அனுபவங்கிறார். அந்த ஆண்டவன் எப்படி இருப்பான்னு சொன்னா தனு கருணாகரன் தான் கலந்து அதையும் ஒரு அருள்மொழி அற்பெருஞ்சோதி
தன்னுன்னா உடம்பு, இந்திரியங்கள். சரி. கரணங்கள்னா கரணங்கள். ம். இந்திரியங்களும் கரணங்களும் செயல்படாமல் நிறுத்தினால் பல அனுபவத்துலதான் ஆண்டவர் ஜோதி தெரியுங்கிறார். ஜோதி தெரியும். அனுபவம் இறைவன் வந்து அனுபவம். அனுபவத்துக்கு வெளியே காட்ட முடியுமா? முடியாது. இவ்வளவு முதல்ல இப்ப ஐயா வல்லாததுல ஒரே கருத்தை புரிஞ்சுங்க. இத்தனை கேள்வி அந்த இருந்தாலும் சரி, ஒரே கருத்து என்னன்னு, இது வரைக்கும் உருவம்லாம் வச்சிருக்காங்க இல்லையா சமயத்துல. சரி. சைவம் வைஷ்ணவம் எல்லாம் உருவம்லாம் வச்சு சிவர், பார்வதி, விநாயகர், முருகர், பெருமாள், லட்சுமி எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா. வச்சிருக்கீங்க. இந்த எல்லா உருவங்களும் கற்பனையா வைக்கப்பட்டதே தவிர யாரும் பார்த்ததில்லை. உருவம்ல கடவுள் இல்லை, இதெல்லாம் வெறும் கற்பனை தான். இந்த பக்தியா வந்தாலே நாயன்மார்கள் எல்லாரும் அவனும் உண்மை ஆராய்ச்சி பண்ணாம அப்படி இருப்பதா நம்பி ஏமாந்து கண்ணை மூடிக்கொண்டு ஒரு உடலுக்காரர் இருக்கிறார் உள்ளவர். அவங்க வளர்த்துட்டாங்க, மக்கள் பக்தியை காமிச்சிட்டாங்க. கோயிலெல்லாம் ஏற்படுத்தினாங்க, திருவிழா ஏற்படுத்தினாங்க, சடங்கு ஏற்படுத்தினாங்க, அபிஷேகம் பண்றது, ஆராதனை பண்றதெல்லாம் வச்சாங்க. இதெல்லாம் வச்சாங்க பாருங்க, வச்சு ஏற்படுத்தினாங்க பாருங்க, பக்தி வளர்த்துட்டாங்க. அந்த உண்மையை சொல்லலை. அது சடங்கு ஏற்படுத்தினா பாருங்க, சடங்கு உண்மை வேலை இருக்கு. அதனால ஒருத்தர் வந்து உங்களுக்கு வெளியே யாரும் கண்டதில்லை, யாரும் கண்டதில்லை, இனி கால போக இல்லை. ஏன்னா ஆகாத வெளியே பார்க்க முடியும் உங்களால முடியாது. அதனால வெளியே பார்க்க முடியாது. உள்ள வந்து ஒளி தான் பார்க்கணும். அது தாமரை தான் பார்க்க முடியும். தாமரை உள்ள ஒளி யாரும் பார்க்க முடியாது. வெளியே வடக்கு வச்சுக்க போறாங்க, ஒளி உள்ள ஒளியா தெரியல. தாமண்ணா தான் அது ஒளி உள்ள தெரியுமே தவிர தாமண்ணா உள்ள ஒளியும் தெரியாது. அப்ப ஏற்கனவே விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைச்சுக்காதீங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, அது வெளியே என்ன பண்றாங்க, நிறைய பேரு விளக்கு வெளியே விளக்கு கும்பிடுறாங்க, விளக்கு கும்பிடுறாங்க. இவங்க ஏத்துல விளக்கு இவங்க ஏத்தி கும்பிட்டு கூட அழைச்சிட்டு போகுது. இதுவா அதான் தெய்வம். கும்பிட்டு இருக்காங்க எல்லாரும் ஏமாந்து போய். உண்மை என்னன்னா இல்ல சாமி, உள்ள போகணும். அருட்பெரும் ஜோதின்னு சொன்னாலையோ அப்படின்னு பாட்டாங்களோ என்ன? அதான் ஐயப்பா இருந்தது, யாரையா ஃபாலோ பண்ணு சார். அதெல்லாம் உண்மை இல்லை. ஐயா இல்லை, வல்லாறு தான் அப்படின்னாரு. வல்லாறு வந்து மகள் உண்மை ஏமாந்து போகாதீங்கப்பா, தெய்வம்னா இதுதான் தெய்வம் அப்படி விளக்கம் கொடுக்குறாரு. குளத்துல வந்து வெளியா தான் இருக்கு, அகத்துலதான் ஒளியா தெரியும், அந்த ஒளியா தெரியும் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு. இப்ப நீ போட்டீங்க பாருங்க, ஆகாசம் இது ஐயாவில அனாதி, அதுபோல ஆகாசம் அனாதி, அதுபோல அது காரணமான பரமாசோட பரமாசம்னா எல்லாத்தையும் மேல வெளி வெளிதானே முடியாது. அதே வேற இன்னொன்னு வந்து அனுபவம்னு வேற சொல்லிட்டாங்க அகவல்ல. தனுகரணாதிகள் அனுபவிக்க முடியும். அனுபவம். இப்ப உதாரணத்துக்கு சாமி, இப்ப நான் ஒரு ரூம்ல உட்காந்துருக்கேன் சாமி, இங்க ஒரு வெளி இருக்கு, அந்த வெளியை வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். அந்த வெளி இருக்கனாலதான் நான் ரூமுக்குள்ள உட்காந்துருக்கேன். இந்த வெளி இல்லைன்னு வச்சுக்கீங்கள, அதை நம்ம உட்கார முடியும். வெளி நீ பாக்குறீங்களா? பார்க்க முடியாது, அதை நான் அனுபவிக்கிறேன். அதாவது இருக்கு அங்க, அதனால நான் உட்காந்துருக்கேன். இல்லைனாக்கா நான் எப்படி உள்ளுக்கு போறேன்? அதான் அது பாருங்க, போட்டியில கீழே 61 பாருங்க, பொது உணர்வுடன் போதெல்லாம் பொது பொதுனா பொறுமதி உணர முடியுமே தவிர பிரித்து அது எனக்கு தோன்றா இருப்பது அதில் காட்ட முடியாது. பொருத்த காட்ட முடியாது. அப்ப நீங்க எப்படி காட்டுறீங்க? உருவத்தை காட்டலாம், உருவத்தை வச்சானா, விளக்க வச்சானா, வச்சா வெளியில காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாருல. வெளியில எப்போ வெளியில காட்டவே முடியாது, வெளியில காட்ட முடியும், எப்படியும் காட்ட முடியாது, தோன்றாதுன்றார். பிரித்து அதுவெனில் தோன்றா அருட்பெருஞ்சோதி, தோன்றவே தோன்றாது. எங்க தெரியும்னா 50 பாருங்க, தனு தான் கடந்து அறிய அனுபவமாகி அற்பெருஞ்சோதி.
அனுபவம் தான், அது அற்புத அனுபவம். தவம் பண்ணி அனுபவிக்க தவிர ஒருத்தர் யாரையாலும் காட்ட முடியாது, யாராலும் பார்க்க முடியாது. இதான் கடவுள் தொடக்கம். சரி சாமி. எவ்வளவு கேள்வி இருந்தாலும் என்ன பதில் இருந்தாலும் புனித முடிவு இதுதான். புனித முடிவு என்ன? இறைவன் வந்து வெளியில வந்து வெளியா இருக்கிறான். வெளினா சூன்ய வெளி, வெளியா இருக்கிறான். நம்ம உடம்புக்குள்ள அனுபவத்துல ஒளியா பார்க்க முடியும். தவம் பண்ணா பார்க்க முடியல, பார்க்க முடியாது. கொஞ்சம் விளக்க வச்சு கும்பிட்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வெளியில சொல்லிட்டாரு, பொது உணர்வும் போதலால் பிரித்து அதுன்னு வெளியே காட்ட முடியாதுன்றாரு. ஆமா, காட்ட முடியாது. சாமி, இப்ப நாங்க விளக்கு வந்து கடவுளா நினைச்சாலும் அது கடவுள் தானே சாமி. கள்ளக்கண்டா நாயக்கணும், நாயக்கண்டா கள்ளக்கணன்னாங்க. நாங்க என்னவா நினைக்கிறோமோ நீ நினைச்சீங்க சார். அருள் நினைக்கணும் இல்ல, அருள் வரணும் இல்ல, நீ இதெல்லாம் நினைச்சுக்கலாம். என்னன்னு நினைச்சுக்கீங்க. அருள் எப்படி வரும்? பிச்சை எடுக்க போறீங்க, ஆளே இல்லாத வீட்டுல போயிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு எவன் கொடுக்க போற பிச்சை அப்படின்ட்டு இருக்கீங்களா? அருள் சொன்னா அருள் எப்படி கிடைக்கும்? அதாவது அருள் எப்படி ஐயா சொல்லிட்டாரு, தயவனாத்தான் அருள் கிடைக்கும் சொல்லிட்டாரு. சரி, திவாலி மல்லனா அருள் கிடைக்காது, அவன் அருள் கிடைக்காது. ரெண்டு வழிதான். ஜீவாலியம் சொல்லுங்க. இப்ப வள்ளலார் வந்து வேற எங்கேயும் போயிருக்கிறோம். கேள்வி வரிசையா போறோம். நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் சாமி? சரியாதான் வந்துகிட்டு இருக்கோம். நீங்க எங்க போயிட்டு இருக்கோம்? இத இப்ப வெளியதானே பாத்துட்டு இருக்கோம். அடுத்தது 37வது கேள்வி சாமி. இப்ப எங்க போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க, நான் எங்க போயிட்டு இருக்கிறேன்? சொல்லுங்க சாமி. அடுத்து 37வது கேள்வி சாமி. முன்னோர்கள் கூறிய, இப்ப முன்னோர்கள் வந்து கடவுளை பத்தி விளக்கம் கூறிருக்காங்களா? அவங்களும் இந்த மாதிரி வெளியின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? எதுவும் பொருந்துதா? 37வது கேள்வி பாருங்க. முன்னோர்கள் சொன்னதும், அதாவது முன்னோர்கள் சொன்னதும் வள்ளலார் சொன்னதும் சரியா பொருந்துதா, இல்ல வரலாறு வேறையா முன்னோர்கள் வேறையா? அத சொல்லுங்க. இறைவனை எங்கும் நிறைந்தவன் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர். எங்கும் நிறைந்த ஒன்று வெளிதான். வெளி எங்கும் நிறைந்துள்ளதை யாராலும் மறுக்க முடியாது. அவ்வாறே வெளி தவிர வேறொன்றும் எங்கும் நிறைந்திருக்க முடியாது என்பது உண்மை. கடவுள் வெளி வடிவம் உடையவர் என்றால்தான் அவர் எங்கும் நிறைந்தவர் என்பது பொருந்தும். சொல்லுங்க, இந்த கான்செப்ட் என்னது? எங்க நிறைந்தவன் சொன்னா நிறைய கடவுள் காமிச்சிருக்காங்க இல்லையா? ஆமா, கடவுள் கொடுக்குறாங்க. எங்கும் நிறைந்தவன் சொல்றாங்க. எங்கும் நிறைந்த அங்கே கேட்கப்படி எங்கும் நிறைந்தவன் இல்லையா? எங்கும் நீக்க மர சமி, நீக்க மரன்னு வார்த்தை வேற போடுறாங்க அங்க. கரெக்ட். எங்க நீங்க நிறைந்த பொருள் வந்து ஒன்னா கூட ரெண்டாக முடியும். நீக்க மரம்னா என்ன? கேப் இல்லாம, கேப்பே இல்லாம நினைச்சு கேட்கறான். ஓகே, ஆமா. அப்ப அது ஒன்னா ஒரு ரெண்டு பொருள் இருந்தா என்னாகும்? ஒரு இன்னொரு பொருள் இடம் கொடுத்தாலுமா இல்லையா? ஆமா, ரெண்டு நீக்கம் நிறைய முடியாது. சரி, ரெண்டு கடவுள் இருந்தா நீக்கம் நினைக்க முடியாது. பத்து இடம் கொடுத்தாலும். ஆமா, உண்மையாதான் இருந்தாதான் நீக்கம் நிறைய முடியும். சரி, ஆனா எங்க நிறைய வார்த்தை உண்மையா இருந்தா என்ன ஒருத்தன் தான், ரெண்டு கிடையாது. இப்ப ஏன் பொருந்ததுனாக்கா, இப்ப வள்ளலார் வந்து வெளின்றாரு. மேல வள்ளலார் என்ன சொல்றாரு? பரமாகாச சொரூபனாக இறைவன் விளங்குவதாக வள்ளலார் கூறினார். சரியா சாமி? ஆதியில மக்கள் என்ன சொல்றாங்க? இறைவன் வந்து எங்க நிறைஞ்சவன்பா, எல்லா இடத்துலயும் இருக்கிறான், தூணிலும் இருக்கின்றான், துரும்பிலும் இருக்கின்றான்றாங்க. கான்செப்ட் என்னன்னாக்கா, இந்த வெளிதான் வந்து பஞ்சபூதங்கள்ல மண், நெருப்பு, நீரு, ஆகாயம், காற்று, நெருப்பு, நீரு, மண்ணு. சரியா? இதுல எங்கும் நீக்க மர நிறைஞ்சிருக்கிறது இது வெளி. எல்லா இடத்துலயும் இருக்கு சமே. நீங்க பாருங்க, இந்த ரெண்டு எழுத்து இருக்குல்ல, இதுக்கு இடையில கூட வெளி இருக்கு பாருங்க, கேப் இருக்கு. ஒவ்வொரு செல்லுக்கு இடையிலயும் வெளி இருக்கு சாமி. ஒவ்வொரு கிரானியூல் என்ன சொல்லுவீங்க? கிரானியூல் என்ன சொல்லுவீங்க தமிழ்ல? இப்ப மணலோட என்ன சொல்லுவீங்க சாமி? மணல் பருக்கா? ஒவ்வொரு மணல் இருக்குல்ல, சின்ன ஒரு மணல் துகளா சாமி? ஒவ்வொரு துகளுக்கு இடையிலயும் கேப் இருக்கு. ஆமா தானே சாமி?
ஆமா. இப்ப இப்ப உதாரணம் சாமி இல்லைங்க, இப்ப எல்லாரும் ரொம்ப சின்னது பார்க்க முடியாது என்னன்றாங்க, காண முடியாதது ஏட்டம்ன்றாங்க. ஏட்டம் பாப்போமா பாருங்க சாமி, இது சப் அட்டாமிக் அட்டம்ல சாமி, அட்டம்குள்ள இருக்கிற சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் சாமி. அதுல பாருங்க சாமி, இது எலக்ட்ரான் இருக்கா, நியூட்ரான் இருக்கா, அதுக்குள்ள ஒரு கேப் இருக்கு பாருங்க சாமி, பாத்தீங்களா? அப்புறம் இந்த பச்சை சிவப்பு இருக்குல்ல, அதுக்கு இடையில கேப் இருக்கு. அங்கேயே கேப் இருக்குனாக்கா அப்ப எங்க நிறைஞ்சோன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் சொல்லாம இருக்கவே முடியாது. என்ன நினைக்கிறீங்க? சரியா சாமி? நீ பாத்துக்குங்க, அந்த செல்லு இந்த அட்டாமுக்கு நடுவுலே கேப் இருக்கு அப்படின்னு. வெளியே எங்க இருக்கு சார்? எங்க என்ன சொல்ல வரேன்னா, இறைவன் வந்து இதுவரையும் காமிச்சிருக்காங்க, பல உருவத்துல காமிச்சிருக்காங்களே. உருவத்துல இறைவன் இருந்தாங்கன்னா எங்க நிறைய, அந்த உருவம் எங்க நிறைய முடியுமா? முடியாது. உருவம். அதனாலதான் ஐயா வந்து உருவத்துல இறைவன் இல்லை அப்படிங்கிறத கற்பனை அப்படிங்கிறார். நம்ம நிறைய தத்துவம் பார்த்துருக்கோம், நிறைய விளக்கெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அப்புறம் பார்ப்போம். இப்ப வந்து பாயிண்ட் என்னல்ல, இறைவன் வந்து எங்க நிறைஞ்சு சொல்றான் பாருங்க. எங்க நிறைஞ்சது வெளிதான். அப்ப அதனால வெளின்னு வரலாறு சொல்றது பண்டைய கருத்துக்களோட பொருந்துதுன்றீங்க. புரிஞ்சிச்சு? ஆமா, அதான் உண்மை. சரி, 38வது கேள்வியை பார்ப்போம். கடவுள்தான் முதலாக தோன்றியவர், மற்றவை அனைத்தும் அதற்கு பின்னர் தான் தோன்றின. அதுபோல் அனைத்தும் அழிந்துவிடும், ஆனால் கடவுள் மட்டுமே அழியாமல் கடைசி வரை இருப்பார் என்பது முன்னோர் வாக்கு. இது எவ்வாறு பொருந்தும்? அதாவது கடவுள் தான் முதல்ல வந்தாரு, அவரு தான் கடைசி வரைக்கும் இருப்பாரு, நம்மளாம் வந்து போய்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா சாமி? இது எப்படி பொருந்தும் பாருங்க. சொல்லுங்க சார், நீங்க படி சொல்லுங்க. பரமாத்மா கடவுள், ஆனா காரணம் அதுவும் காரியம் ஆயிடுச்சு. காற்று அனாதியா இருக்கு. காத்துல இருந்து நெருப்பு, நெருப்புல இருந்து நீர், நீர்ல இருந்து பூமி இதெல்லாம் வந்தது. பிறகு பூமியில உயிரெல்லாம் வந்தது. எல்லாம் அழியும் காலத்துல எல்லாம் அழிஞ்சிடும், ஆகாசம் மட்டும் அழியாது. ஆகாசம் மட்டும் அழியாது, மற்ற அனைத்து அழிஞ்சிடும். எனவே ஆதியும் வெளிதான். அப்புறம் அடுத்த அந்தமே வெளிதான் முடியும். எது ஆதியோ எது அந்தமோ அதுவே கடவுள். நல்ல வெளிதான் கடவுள். எது வெளிதான் கடவுள். அது ஆரம்பம், அதான் முடிவு. இதெல்லாம் வந்து ஏதாவது போயிடுச்சு. சாமி, அழிக்க முடியாதது வெளியேதான் அப்படின்றீங்களா? ஆமா, அப்படிதான். எப்படி வெளியே அழிப்பீங்க? நீர் அழிச்சிடலாமா சாமி? நீர் அழிக்கலாமா? நீர் எல்லாம் அழிச்சிடலாம். நெருப்பு, மண்ணு எல்லாத்தையும் காற்று ஆகாசமா காற்று இல்ல இல்ல அழிஞ்சிருச்சு. ஆமா ஆமா, போக போக அப்படியே தின்னாயிட்டே போகுது சாமி. மேல காத்து எல்லாமே இருக்குல்ல, மேல எல்லாமே இருக்கு. ஆமா, ஆனா வெளியே வந்து எங்க இருந்து அழிக்கவே முடியாது. சரியா சாமி? ஆமா, எங்க இருக்குது, அதெல்லாம் பண்ண முடியாது. எங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் கடவுள், அதான் வெளியே கடவுளாச்சு. சாமி, இந்த சி வா அப்படின்றாங்க சாமி. சி வான்றது வந்து சீனா அது, வானா ஒன்றும் இல்லாதது அப்படின்றாங்க. அப்ப வெளிந்தன்னு சொல்ல வர்றாங்க. கொஞ்ச நேரத்துல கம்ப்யூட்டரை கலக்கிருச்சு. இந்த மாதிரி சில கருத்துலாம் நான் எடுத்து போடுவேன் சாமி, அதை நம்பிக்கிட்டே ஏமாத்திடாதீங்க. நானு இந்த சிவா இருக்குல்ல, that which is nothing அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிரும். ஒரு ஆளு படிச்சிருக்கேன். that சீனா that வானா நத்திங் அப்படின்னு சொல்லப்பட்டதாக ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கு சாமி. அதை எடுத்துக்க விடுறேன் உங்ககிட்ட. சாமி, நாம வந்து ஒரு விளக்கம் பேசுறோம்னு சொன்னா ஒரு ஆதாரத்தோட நம்ம பேசணும்.
இல்ல சாமி, இப்ப முடிக்கிறேன். நாம என்ன பண்றோம்னா, இதுல இருந்து அருளாளர்கள் எல்லாம் வந்து கற்பனையா உருவத்துக்கு படைச்சான முன்னால அந்த உருவத்திலேயே கடவுள் இருக்கிறத நினைச்சு அவங்க பாடி மக்கள் நம்ப வச்சுட்டாங்க. சரி, இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் உலகம் போறாவிலையும் இந்த உருவங்கள் இருப்பதா நினைச்சா வழிபாடு செய்யறாங்க. தேர் திருவிழா பாருங்க, எவ்வளவு எத்தனை லட்சம் பேர் இருக்கான் பாருங்க. எல்லாரும் வந்து அந்த உருவத்தை வழிபாடு செய்யறாங்க, எல்லாரும் பண்றாங்க. யாருக்கும் விளக்கம் வரல, தெய்வ விளக்கம் யாருக்கும் வரல. எல்லாம் வந்து உருவத்தையும் வழிபாடு செய்யறாங்க. சிவன், பார்வதி, விநாயகரு, துர்கரு, பெருமாள், லட்சுமின்னு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வழிபாடு செஞ்சுதான் இருக்கிறாங்க எல்லாரும். யாரும் விளக்கம் வரல. ஒருத்தர் சொல்றாரு, இதெல்லாம் உருவெல்லாம் வந்து ஒரு கற்பனை தான், உண்மையில கிடையாது தான் சொல்றாரு. இது மக்கள் வச்சு நம்ம வந்து ஒரு ஆதாரம் நமக்கு என்னன்னா அற்ப வச்சு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். வேற எதுவும் உதாரணம் எடுத்தோம்னா சரிப்பட்டு வராது. உருவம்லாம் ஒரு கற்பனை, அந்த மாதிரி கிடையாது. இல்ல சாமி, நான் என்ன சொல்றேன்னாக்கா, சிவான்றதுக்கு வந்து ஒரு வழக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னாக்கா, அதாவது வெளின்னு தான் சொல்றாங்க. இந்த சிவம்ன்றது வந்து வெளி அப்படின்றாங்க. அது பண்டைய காலத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதான் கேக்குறேன். இப்ப அந்த கான்செப்ட் தானே பாத்துட்டு இருக்கோம் சமே அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்றேன். அது பெரும்பாலும் வச்சுங்க, நம்ம அற்பா வச்சு பேசுவோம். இல்ல சாமி, இப்ப பாருங்க, இப்ப என்ன பார்த்தோம், முன்னோருக்குரிய பாருங்க, சிவா சொன்ன உடனே எல்லாருக்கும் சிவராம் தான் வருமே தவிர வெளி வராது. அதான் சிவானாக்கா that which is nothingன்னு இங்க ஒரு மீனிங் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதான் கேக்குறேன். இப்ப முன்னோருக்குரிய இறைவனின் விளக்கங்களுக்கு இது எவ்வாறு பொருந்துகிறது அப்படின்ட்டு. இப்ப சிவான்றதுக்கு வந்து ஒரு மீனிங் என்னன்னாக்கா ஒன்றும் அல்லாதது அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு மீனிங் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அப்ப வெளின்னு சொல்ல வராங்களா? நான் எங்க பார்த்து கேள்விப்பட்டிருக்கேன் சாமி, நான் படிச்சிருக்கேன், அதான் கேக்குறேன். உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு. தெரியாதுப்பா. தெரியாதுப்பா, விட்டுருங்க. சிவான்னா ஐயா சொல்றாரு, என்ன சீனா எங்க இருந்து வாரினா எல்லாம் வரலன்னு சொல்றாரு, அவ்வளவுதான். சீனானா எங்கிருந்து எங்கும் நிறைந்தது, வாரினா எல்லாம் வரலது அப்படின்னு சொல்றாரு. முடிஞ்சு எங்க நிறைந்ததுன்னா வெளி, அவ்வளவுதான். சரி, ஆகாசம் போல் காற்றும் அனாதி என்றால் அதையும் ஆதி அந்தம் இல்லாதது என்று கொள்ளலாமா? இல்லைங்க, அதுக்கு முதல்ல இங்க வந்துருவோம், இங்க வருவோம். ஆகாசம் அனாதி, அதுபோல் அதற்கு காரணமான பரமாகாச சுரூபராகிய கடவுள் அனாதி. அனாதியாகிய ஆகாசத்தில் காற்றும் அனாதி. அனாதியான வெளியில் காற்று எப்படி அனாதியோ அப்படி கடவுளிடத்தில் அருட்சக்தி அனாதியாய் இருக்கின்றது. சரியா சாமி? இப்ப இங்க வந்து என்னன்னா காற்றும் அனாதின்ட்டாங்க, சரியா? அதுதான் இந்த கேள்வி வருது. இப்ப ஆதி அந்த இல்லாதுன்னு கொள்ளலாமா காத்தையும்? அது எங்க போயிட்டீங்க? ஏதோ ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து மேஜ மேல வச்சிருக்கீங்க போல தேவையே. ஆதாரம் கொண்டு வரல, கிடைக்கல, விட்டுருங்க. அப்படி இருக்கு, கையில இருக்கு, எழுதி வச்சேன். ஆகாசம் போல் காற்று அனாதினாக்கா அதையும் ஆதி அந்த இல்லாதுன்னு கொள்ளலாமா? இல்ல, ஆதி அந்த இல்லாதது என்று கொள்ளலாம், ஆனால் அது எங்கும் நிறைந்தது ஆகாது, ஏனெனில் குறிப்பிட்ட எல்லை வரைதான் காற்று உள்ளது. சரியா சாமி? மேல இல்ல, பூமியில இருந்து ஆதி அந்த இல்லாதது, ஆனா எங்க நிறைந்தது அல்ல. அப்ப அது கடவுளா இருக்க முடியாது. ஆமா. நீரு நீரும் முடியாது, முடியாது. எல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது.
அப்ப பார்க்க போனா இது எங்க உருவமே இது வைக்க எங்க முடியாது சாமி. ஆமா முடியாது. அது கிடையாது, உருவம் கிடையாது, அதுக்கான உருவம் இல்லை. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா சாமி, மனம் வந்து உன்னை பற்றி தான் நிக்க முடியும். அதுதான் பிரச்சனையே. இப்ப மனம் வந்து எல்லாத்தையும் அதுக்காக உருவமா தான் நடிக்குது. அதுக்காக அந்த உருவத்தை வச்சாங்களே தவிர ஆஹ் அதே தெய்வம் நினைச்ச கூடாது. அதான் பாயிண்ட். அதான் பாயிண்ட். அதாவது மனம் வந்து பற்றி நிக்கிறதுக்காக வச்சதுதான் நம்ம இப்ப வந்து கடவுளாக்கி விட்டோம். அதான் பிரச்சனையே இப்ப. அது கடவுள் கூட அது கூட அது தத்துவத்தை விளங்க வச்சிருக்க, தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். அதான் விளக்கம் நிறைய தெரியுது. நம்ம உம் இப்போ சிவனா கழுத்துல பாம்பு இருக்குன்னா பாம்பு ஆண் எடுத்து வச்சுக்கிறாளா? தலைமையில கங்கை இருக்காங்க, காலையில கங்கை தலை வச்சு எழுந்திரிச்சு குளிச்சு தேவை, காலையில எழுந்து குதிச்சு பாம்பை தூக்கி கழுத்துல சுத்திக்கிட்டு சாமி. நல்லா இருக்குன்னா அவன் தலைமையில அவருக்கு போயிட்டு போயிட்டு வந்துருக்குல்ல, ஆமா. தலைமையில அவருக்கு உம் அப்படி புளித்தலை கட்டினா புளித்தலை காரணம் என்ன உட்காந்துருப்பான். இதெல்லாம் வந்து தத்துவ விளக்கம் வந்து விளக்கம் சொல்ல நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ சொல்லிடலாம். மேலே வருது அதெல்லாம் நல்லா பின்னாடி வருது. இப்போதைக்கு இப்படி போயின்னு போங்க. ஓகே சாமி. இப்ப காற்றும் காற்று அனாதினாக்கா, காற்று காற்று வந்து ஆதி அந்தம் இல்லாததுதான். ஆனா அது வந்து எங்க நிறைஞ்சது இல்ல, அது கடவுள் நம்ம சொல்ல முடியாது எங்க நிறையாதுனால கடவுள் இல்லை. சாமி. இப்ப எனக்கு ஒரு சின்ன ஒரு 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 கான்செப்ட் தோணுது பாருங்க. இப்ப கடவுள் வந்து சுத்தமானவர் அப்படின்னு சொல்லலாம் தானே? என்ன சாமி, மலம் இல்லாதவரா? கடவுளை பத்தி ஒண்ணுமே பேச முடியாது சார். தெரியாத ஒரு பொருளை பத்தி என்ன சார் பேசுறீங்க? இல்லைங்க சாமி. அமலன் என்ன சாமி அமலன்றாங்க? என்ன தெரியாது? வள்ளார் சொல்லிக்கிறது தானே அமலன்ட்டு. அமலனா விமலனா? ரெண்டு ஒண்ணுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? குற்றம் இல்லாதவன் தானே? ஆமா ஆமா ரைட்டு. அதாவது அழுக்கு இல்ல, சரியா சாமி? ஆமா. இப்ப அந்த 5 பஞ்சபூதங்கள்ல எதுல அழுக்கே இல்ல? வெளியில. அதான் சொல்றேன். அந்த கான்செப்ட் பொருந்ததுன்னு சொல்ல வர சாமி. விமலனா அமலனா என்னமோ என்னமோ வரும்ல. சரி, இப்ப என்ன அடுத்த கேள்வி போகுமா? மணி 9 ஆயிடுச்சு. அடுத்த கேள்வி அடுத்த வாரம் பார்ப்போம். மக்கள் வந்து எப்படி புரிஞ்சுப்பாங்க? மக்களுக்கு நீங்க எப்படி எழுதிருக்கீங்களோ அதை அப்படியே புரிஞ்சுக்க வைங்க. வேற எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, தொடர்ந்து படிச்சாதானே புரியும் மக்களுக்கு. சாமி இப்ப என்ன தொடர்ந்து ஒரு வீடியோ நீங்க தொடர்ந்து 10 மணி நேரம் போதுல யாரு பாப்பா? இல்ல நான் காட்டுறேன் பாருங்க. அதுக்காக தான் நான் இப்படி போடுறேன். இல்லைங்க, தொடர்ச்சி இருக்குன்னு தான் நான் இப்படி போடுறேன். இல்லைங்க, பாருங்க கொண்டாருங்க. நீங்க தொடர்ந்து போட்டீங்கன்னாக்கா அது பார்க்க முடியாது. விளக்கத்தை கொடுத்துருவேங்கிறேன். தெய்வ விளக்கத்தை ஒரு குறிப்பா கொடுத்துடலாமே. ஒவ்வொரு பார்த்தாலும் ஒரு எபிசோட் பார்த்தாலே தெய்வத்துக்கு தெரிஞ்சிடும். ஒவ்வொரு எபிசோடு பார்த்தாக்கா தெய்வ விளக்கம் தெரிஞ்சு வந்துடணும் அவங்களுக்கு. அது படிக்காம அத பார்க்காம விளக்கம் வந்துடணுமா? ஆமா. உதாரணம் பாருங்க. இல்லைங்க, எனக்கு புரியல. சரி சொல்லுங்க பாப்பா. அது கான்செப்டே சரியா வரலையே. சரி இல்லைங்க, நான் முதல்ல காட்டிடுறேன். பாருங்க சாமி, நீங்க பாத்தீங்கன்னாக்கா கடவுள் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 வருதா? அவங்க எல்லாம் பாத்துக்க வேண்டியது சாமி. அது நம்மளா சாமி பண்ண முடியும்? எல்லாத்தையுமா ஊட்டிட்டு இருக்க முடியும்? அவங்க எல்லாம் பார்க்க வேண்டியது. கடவுள்ல முதல் இது சொல்லியிருக்காங்க, 2வது சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்துக்க வேண்டியதா சாமி? இல்ல நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? அந்த கான்செப்ட் சொல்லுங்க. அது புது விதமான ஒரு கான்செப்டா இருக்கு. இது வரைக்கும் நான் கேள்விப்படாததா இருக்கு. இல்ல புது என்னன்னா, கோடிக்கணக்கான மக்கள் என்ன பண்றாங்க, பல உருவங்களை வச்சு வழிபாடு செய்யறாங்க. சரி, உருவங்கள்ல கடவுள் வந்து உருவம் இருக்கு. இந்த உருவத்துல யாரும் கடவுளை பார்க்கல. சரி, பாண்டவெல்லாம் வந்து பார்த்த மாதிரி கண்மூடி பாடிக்கலாம். அது ஒண்ணும் தெரியல. இதெல்லாம் ஒரு தத்துவ விளக்கம் தான் எல்லாம். சரி, உண்மை அது உருவம்ல கடவுள் இல்ல. சரி அப்படின்னு சொல்லணும் மக்களுக்கு. எவ்வளவு பேருக்கு சொல்ல போறீங்க? இல்ல எவ்வளவு பேருக்கு இல்ல
எப்படி எல்லாரும் தான் ஒரு உருவத்தை சொல்லி ம். எக்ஸாம்பிள் ஒரு சிவபெருமான் சொல்லி சாமி இல்லையா நீங்க என்ன சொன்னீங்கன்னே தெரியலையே. இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? சிவபெருமான் இருக்கிறாரு, சரியா? அவரு இப்படி இருக்கிறாருன்னு அந்த உண்மையை சொல்லணும்ன்றீங்க, சரிதான் சாமி? ஒரு சொல்லிட்டு இது மாதிரி எல்லா உருவத்தையும் விளக்கம் இருக்கு, அந்த உருவம் அது கடவுளா இல்ல. சாமி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சாமி, அததானே சாமி இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பாருங்க சாமி, நீங்க பாருங்க 2வது எபிசோட்ல இந்த வேலையை தான் பார்த்தோம் பாருங்க. 2வது எபிசோட்ல சும்மா ஒரு இது கொடுத்தோம் இல்லைங்க, நான் காட்டுறேன். இப்ப நம்ம இடையில இதை இணைச்சிக்கிறோம் சாமி, இடையில இதை இணைச்சிக்கிறோம் இல்லைங்க சாமி? சாமி இப்ப இந்த இதுல நம்ம சொல்லிட்டோம் சாமி, 2வது எபிசோட்ல இந்த ஒரு உருவத்தை சொல்லிட்டுமா? இந்த மாதிரி இடையில பூ சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் சாமி. நீங்க ஒரு புது பிளான போட்டீங்கன்னு வச்சுக்கல, அவ்வளவுதான். சரி இல்ல பண்ண மாதிரி அதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப அன்னைக்கு நீங்க இது வேணாம், நீங்க நாம சொன்ன செஞ்சிருவோம், ஒரு சும்மா சொல்லிடுவோம் ஏன்னா கடவுளை பத்தி சாமி. அப்புறம் சமய தேவியோட உண்மையை பாப்போம் தானே, அப்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லா போட்டு புளிசா பாத்துருவோம் எல்லா சமய தேவியும். பாத்துருவோம் சாமி. அவர் 400 பேர் பாத்துறாங்க சாமி, 400 பேர் திருந்தா போதும். நீங்க விட்ட உலகத்தையே 7 கோடி மக்களையே திருத்துன்னு பாக்குறீங்க. வல்லவர் கூட உள்ளவங்களே திருத்தல, அவரு எப்படி வருந்திருப்பாரு? நம்மளாச்சும் ஒரு 400 பேர் 500 பேர் பாக்குறாங்க. ஒருத்தப்பா என்ன கேட்டாங்க, ஒரு ஆளு பார்த்து திருத்தினாலும் ஓகேதான் சாமி, தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி. ஒரு ஆள் தான் சாமி, ஒரு ஆள் போதும். சரி, இன்னைக்கு என்ன பார்த்தோம்? உருவாருவெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, வெளிதான். கடவுள் வந்து எங்க நிறைய பொருள் வெளி ஒன்றுதான் எங்க நிறைந்தது, உருவம் இருந்தா எங்க நிறைய முடியாது. அதனால உருவம்லாம் கற்பனை தான், உண்மை கிடையாது. சிலர் வெளியாதான் இருக்கிறான், உடம்புல புறத்துல வெளியா இருக்கிறான். உடம்புக்குள்ள தவம் பண்ணா ஒளியாக பாக்குறான், அது என்னன்னு சொல்றாரு. உள்ள வந்து ஒளியா அனுபவம் வரும். சோ இறைவன் என்பது பொறுத்தல காட்ட முடியாது, பார்க்க முடியாது, பொறுத்தல காட்ட முடியாது, பார்க்க முடியாது. அது அனுபவம். அது அனுபவம் தவம் பண்ணாதான் வரும், தவம் பண்ணா அந்த அனுபவம் வராது. இதுதான் உண்மை. வந்து அருட்பெருஞ்சோதின்னு பேரை கொடுக்குறாரு, அதையும் பார்த்தோம். அதான் பெருஞ்சோதி உள்ள பெருஞ்சோதி உள்ள தெரியுது, உள்ள தெரியாத அதனாலதான் பெருஞ்சோதின்னு சொன்னாரு. உள்ள பாரு பெருஞ்சோதி, வெளியில இல்ல, வெளியில வைக்கிற வழக்கு முடியாது. ஆமா, வெளியில நீ ஏத்தல விளக்குறது கடவுள் ஆகுமா? நீ என்ன பத்தி ஏத்து நீ ஏத்துறீங்க? நான்லாம் ஏமாத்திட்டேன் ஒரு காலத்துல. நீ கடவுளை கிரியேட் பண்றீங்களா? நீ கடவுள் நீங்க பழக எடுத்து திரி போட்டு எண்ணெய் ஊத்து நிரூபிச்சு கொளுத்து வளர்க்குது, அதான் கடவுளா? நீ கிளம்ப கிரியேட் பண்றீங்களா கடவுளை? கடவுள் ஆகும். நாங்க அந்த வேலையை பார்ப்போம். கடவுள் வந்து மேன்மேட் காட் தானே இந்திய சமையல்கள்லாம், அதனால நாங்க புதுசா உருவாக்குவோம். இப்ப வரலாறு வந்து இதுலயும் சாமி, வரலாறு வந்து அருட்பெருஞ்சோதின்னு சொன்னாரா சாமி? அருட்பெருஞ்சோதினா என்னன்னு எனக்கு தெரியாது, எனக்கு விளக்கம் என்னன்னு உண்மையே தெரியாது சாமி. எனக்கு என்னோட கான்செப்ஷன்ல என்னோட புரிஞ்சது என்னன்னா, ஜோதினா ஒரு ஒரு ஜோதி, அதாவது இப்படி இருக்கும் ஜோதி. அப்ப அருட்பெருஞ்சோதி, அப்ப அது வந்து ஒரு ஜோதியை கொடுத்துட்டு நான் வணங்குறேன் அப்படின்னு முடிச்சிட்டோம். நாங்க அப்படி முடிச்சுக்கிட்டோம். உங்க கருத்தாலே தவிர வள்ளலார் கருத்து இல்ல. வள்ளலார் கருத்து இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது. வள்ளலார் அருட்பெருஞ்சோதி சொன்னார்ல, நாங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். எங்களுக்கு தெரிஞ்சு வள்ளலார அப்படி மாதிரி சொல்றவரு இதெல்லாம் போய்தான் சொல்லிட்டாரு. விளக்கோட இருக்க வெறும் வாய்ப்பதான் சொல்றாரு, விளக்கு வாய்ப்பதான் சொல்றாரு. பாருங்க, அதெல்லாம் படிக்கணும். அற்புதம் வள்ளலார் முழுக்க படிக்கணும் சார். முழுக்க படிச்சாதான் வள்ளலார் சார் தெரியும், ஒரு மூலையில படிச்சா தெரியாது.
அற்பாவில் ஒரு மேல படிச்சுன்னா தெரிஞ்சேன்னு சொல்லக்கூடாது. அற்பா முழுக்க படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும், பாட்டை புரிஞ்சு படிக்கணும், பொருள் புரிந்து படிக்கணும். படித்தாதான் உண்மை தெரியும். உண்மை தெரிஞ்சாதான் தெய்வத்தை உலகம் தெரியும். நம்ம வாழ்க்கை வரையும் தெரியும். நம்ம ஐயா சொன்னார மரணத்து வெள்ளவான்ட்டு இந்த வழியும் அல்பா படித்தாதான் தெரியும். படித்து புரிஞ்சுக்கணும், அப்போதான் தெரியும். அப்போதான் நம்மளால ஜெயிக்க முடியும். அதனால இந்த எபிசோடு வந்து அருமையான எபிசோடு இது. மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம், நல்லா புரிஞ்சு பாருங்க. இந்த வழி வந்தா வெள்ளம் அடைஞ்சாலே நம்மளால் அலைய முடியும், மடையலாம், எந்த குறையும் நம்ம வாழலாம். சரி சாமி, முடிச்சுக்கோ. நன்றி. நன்றி மக்களே, எல்லாருக்கும் நன்றி சாமி. நன்றி சாமி. அருட்பெரும் ஜோதி, ஜோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி சமம் ராமலிங்காவியம், ராமலிங்காவியம். நன்றி ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். கோபி அருமா சொல்ல வணக்கம். அருமா நீ பேச, அருமா சொல்ல பேசுவேன் இன்னைக்கு. சாமி அவர் சில சமயம் பேசுவாரு, அவர் பேசலன்னா ஞான நிலைக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிங்க. ஓகே ஓகே சாமி. சரி சாமி, நன்றி, பாய். பாய்.